கேன்சர் வருத்தம் வந்து கண் எடுத்து உடம்பெல்லாம் கொண்டு போய் மாறான். ஜோடி நல்லா கிடக்கா. வந்து களி வேணும். இதுக்கு எவ்வளவு வாசி பொறுமையாக வந்து அது சரி சும்மா காய்ச்சி போட்டு போய் இருந்து இந்த திங்கக்கிழமையில இருந்து 1000 ரூபா ஆக்குறாங்க. ஹாய் ஹலோ வணக்கம். தமிழ் பேசும் தமிழ் நெஞ்சவர்களுக்கு முன்னேற வணக்கம். நான் உங்கள் அருள்தாஸ் எம்ஆர் அருள்தாஸ். நாங்கள் இப்போ வந்து நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் பெலாலி என்ற பிரதேசம் இல்லை, பெலாலி என்ற பெலாலி ரோட்லாம் நிற்கிறோம். இங்கே வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு கடையில் இந்த பெலாலி ரோட்டில் வந்து ஒரு அண்ணாவரால் பழங்கள் விற்று கொண்டு நிற்கிறார். அந்த கடையில் என்னென்ன பழங்கள் இருக்குது, என்னென்ன விலைகளுக்கு இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த இது குறிப்பாக அங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இலுப்பியடி சந்தி, அந்த இலுப்பியடி சந்தியிலேருந்து பெலாலி ரோட்டுக்கு வந்து வந்தீங்கன்னா அது கொஞ்சம் தூரத்துலாம் இருக்குது. அந்த தம்புன்ற அந்த கடைக்கு முன்னால் தான் அந்த பழக்கடை இருக்குது. பின்னாடி பாருங்க, இதான் அந்த பழக்கடை. வாங்க போய் என்னென்ன பழம் என்ன விலைகளுக்கு இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் வந்து பெலாலி ரோட். அங்கே அந்த வந்து இந்த பெலாலி ரோட்டால் வரும்போது இதில் வந்து தம்ப்ரோன்ற அந்த கம்பெனி, சாம்சங் கம்பெனி அது எல்லாம் இதெல்லாம் இருக்குது. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னதான் அந்த அண்ணாண்ட பழக்கடையில் இருக்குது. அதில் போய் என்னென்ன விலைகளுக்கு இருக்குது, என்ன மாதிரியா இது இருக்குதுன்னு பார்க்கணும். வணக்கம் அண்ணே. வணக்கம். இது என்ன பழம்? இது ட்ராகன் ஃப்ரூட். ட்ராகன் ஃப்ரூட் வந்து இங்கே யாழ்ப்பாணத்தில் செய்கிறேன் இல்லாட்டி இது கண்டி பிரதேசங்களும் குளிர் பிரதேசங்கள்லேருந்து வரும். அது என்ன மாதிரி இருக்குது சாப்பிட்ற? இல்லை இது கசகசா பிளான் இருக்கு இல்லை, அதுல இருந்து நொங்கு பிளான் மாதிரி வரும். இது எப்படி சும்மா சாப்பிடுவோம் இல்லாட்டி அல்சர் வருத்தங்களுக்கு, கேன்சர் வருத்தங்களுக்கு, கேன்சர் வருத்தங்களுக்கு இல்லை, அதுக்கு எல்லாம் நல்ல சாமான் சாப்பிட்றோம். சும்மா சாப்பிடுவோம் இல்லாட்டி சேர்த்து சும்மா சாப்பிடலாம். கொஞ்சம் வெட்டி போட்டு இப்படி வெட்டி போட்டு தோலை வரிச்சா அப்படி நொங்கு இந்த பிளான் மாதிரி வரும். ஒரு சிவப்பு கலர் தான் இருக்கு. என்னென்ன இதெல்லாம் இருக்கும்போது எங்கிட்ட கொய்யாப்பழம் இருக்குது, மங்குஸ்தான் இருக்குது, கோடம்பழம் இருக்குது, மாதுளை இருக்குது, மாம்பழம் இருக்குது, பத்தாப்பழம் இருக்குது, அன்னாசி இருக்குது, கச்சான் இருக்குது. அப்படிலாம் கொய்யாப்பழம் எவ்வளோ கிலோ? கிலோ கொய்யாப்பழம் 350 ரூபா விற்கிறோம். ஒரு கிலோ 350 ரூபா. எல்லாம் நீங்கள் எங்கே இருந்து செய்கிறது? வருது இது எங்களுக்கு தமிழ்ல இருந்து வருது. தமிழ்ல இருந்து வருது. எல்லாமே தமிழ்ல இருந்து தான் வருது. எல்லாம் தமிழ்ல இருந்து தான் வருது. மங்குஸ்தான் என்ன கிலோ? மங்குஸ்தான் கிலோ 100-600 பண்ணி விற்கிறோம். அது கொஞ்சம் பார்க்கணும். இதில் வந்து இதில் பார்க்க வடிவாக இருக்குது. எல்லாம் வந்து தம்புள்ளிலேருந்து வருதாமல் இருக்குது அண்ணாக்கு. இங்கே வந்து அன்னாசி பழம் இருக்குது, நிறைய வத்தாப்பழம் இருக்குது, நிறைய வத்தாப்பழம் இருக்குது. இதில் வந்து பெரிய கச்சான் இருக்குது. இதெல்லாம் தமிழில் இருந்தா கச்சான் இல்லை, பெரிய கச்சான் இருக்குண்ணே, ஜம்பு கச்சான் சொல்லுது. இதில் கச்சான் இருக்குது, ஜம்பு கச்சான் சொல்கிறேன். அதில் பெரிய கச்சான இருக்குது, ஒன்று உடைச்சி சாப்பிடுப்பாங்க. கச்சா கச்சான் என்ன அதில் பெரிய இது என்ன கச்சான். கச்சியா சாப்பிட்டா காது குத்து பண்ண வேணா, கணக்கு சாப்பிடும் நல்லா இருக்கும். அவிச்சி போட்டு சாப்பிட நல்லா இருக்கும். வந்து அன்னாசி பழம் இருக்குது. அன்னாசி பழம் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா எவ்வளோன்னு சொன்னீங்க? அன்னாசி பழம் 200 ரூபா. ஒரு அன்னாசி பழம் 200 ரூபாவா? பத்தாப்பழம், பத்தாப்பழம் இருக்குது. மாம்பழம் எல்லாம் நல்லா தான் இருக்குது பார்க்க. ஒரு மாம்பழம் என்ன இல்லை இது? இது எவ்வளோ சொல்லுங்க. சேலம் மாம்பழத்துலேருந்து ஒட்டு வச்சு வரதானே இது? இதுவும் பார்க்க நல்லா இருக்குது. இதை விட இது நல்லா இருக்குது பார்க்குறது. இது இந்த இதாக இருக்குங்க போல இருக்குது. 160 ரூபா. அதுதான் இதை முதல் வெட்டி சாப்பிட்டு பார்ப்போம். இருக்கும்
பெட்டிஷ் ஆ சீ போடு சாப்பிடுவோம் மீன் கழுவு தண்ணி இருக்கா அளவு மேலே ஒன்றும் இல்லை வெயில் நேரம் கூட போடுறேன் பான துறந்தது இதானே இருக்கேன் இது பழம் இல்லை இதாகிறாது நல்லா இருக்குங்க அப்படி கடிச்சு உங்களா கிடையாது மேல் வடிவாக சீ போகணுமே ஏனெண்டா இதில் தூரம் இருந்து வந்தது தானே வடிவாக சீ போட்டு தான் சாப்பிடுவோம் வீடியோ காண்டி சீ போட்டு சாப்பிட்றோம் போடுவா அது ஃபுல்லாக எல்லாம் சீ கொண்டிக்க எனக்கு மனசு கேட்கல இது சொந்த கொட்டி சாப்பிடுப்பாங்க நல்லா இருக்கா நீ சாப்பிடுவா முடியும் கட்டப்படி இருக்கு உங்கள் வச்சுட்டு அடுத்து பார்ப்போம் இதுவும் கிலோ கணக்கான ஆ இதுவும் கிலோ கணக்கா இல்லாடி சின்ன ரவுண்ட் எடுத்து சாப்பிடுவாங்க இது என்ன பழமா ஸ்பைடரா ஸ்பைடர் பழமா ராயன் பழமா இது இதே மாதிரி இருக்கா சாப்பிட்டு பார்ப்போம் அண்ணா கூட அடி கொண்டு நிற்கிறார் போட்டி போடுவார் இது ஃபிட் பண்ண இல்லையே அதுக்கு அவ்வளோ ஒன்றுமே என்ன செய்யுங்க கஷ்டம் போயிடுறேன் அவ்வளோ ரைட் அப்படி சுத்த விரியுது எங்கே நான் வாங்கி வந்த கூட குழம்பு முந்நூறுரூவா இருக்கா கிலோ 1500 நைஸ் ஆகிட்டு போடுங்க பார்க்கவே நல்லா இருக்குது இதை சாப்பிட்டு பாவம் அப்படி இருக்குன்னு சொல்லி நான் உண்மையாக இது சாப்பிடல யாரும் நான் நல்லா இருக்கு இவ்வளோக்க நல்லா இருக்குது அடுத்தது வந்து கொய்யாக்காய் பண்ணு போகணுமே சின்ன கொய்யாக்காய் வேணும் பெரிய கொய்யாக்காய் வேணும் சின்ன கொய்யாக்காய் மட்டும் வாங்குங்க சாப்பிடுவா அது வீடியோ வடிவாடுது வீடியோ ராமையா
இப்படி சாப்பிடுவாங்க நல்லா இருக்கும். சோடே நல்லா கிடக்கா. ம் இது 300 இருக்கணும். ஏன்னா 300 இல்லை இது. கிலோலாம் இது கொய்யாக்காய் வந்து கிலோ 350 ரூபாவாம். இது வந்து 100 ரூபாய்க்கு 107 ரூபாய்க்கு இருந்தேன். 100 ரூபா கிடைக்கிறது என்ன வரேன்னா இது சாப்பிடுப்பா. அது இனிப்பண்டு இல்லையா நல்லா இருக்குண்ணே. என்ன மாதிரி என்ன இதில் வியாபாரம் போகும் இல்லாட்டி அதான் விலை அழகு அந்த இந்த பழத்தையே அந்த இந்த தன்மை கலர். ம் அது சரி. ம் இது கழிவு வேலை. ம் பார்க்க பழம் வந்து கழிவு வேணும் இல்லை இதுக்கு எவ்வளோ வாசி பொறுமையாக வந்து குறைஞ்சதோ குறைஞ்சது இப்போ இதுக்குள்ள பார்த்தாலும் ஒரு 3000-3500 சாமான கிட்ட கழிவு அதுங்க எவ்வளோ சாமான கழிவு. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுவேன் வேணாம் விலையாக்குறாக்கு அப்படின்னு சொல்லி அது எங்கிட்ட படங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ இது இதாகிறாது. இளநீரெல்லாம் இருக்கு கண்ணாட்டு விலையாக்க நல்லா இருக்கண்ணே. இது வாங்கிட்டான் நிறைய பழங்கள் இருக்குது அண்ணாட்ட வந்து வாங்கிட்டு போங்க வந்து கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அண்ணா இதை பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் கழிவு எவ்வளோ இருக்குது. அண்ணா எல்லாம் நல்லா தாங்க பார்க்க ஒரு இதுவும் இல்லை. அந்த அலுவல் அப்படி ஒன்றும் இல்லை. அந்த பிறகு தான் இருக்கேன். எத்தனை மணிக்கு கடை திறக்கிறீங்க? 10 மணிக்கா? 10 மணி. எத்தனை மணி வந்து நிற்பீங்க? 9 மணி. எவ்வளோ இருக்கிற நீங்கள் இங்கே நாச்சி மாவு? எவ்வளோ அண்ணா மாம்பழம்? 180 ரூபா நீங்கள். அது 300 200 580. ரமுட்டான் ஒரு பழம் 15 ரூபா முடியுது. 5 பழம் 100 ரூபாய்க்கு, சில 6 பழம் கேட்டால் 6 பழம் 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அப்போ இவ்வளவு நட்டம் தான் இதில் எடுக்கிறாங்க. கச்சான் எல்லாம் அது சரி சும்மா காய்ச்சி போட்டு போயிடும் இல்லையா? இதெல்லாம் தெரிஞ்சு பிறகு பிறகு போடுறது அதுக்கு இது பழுது வட்ட வேலை பிறகு பிறகு மேலே போடுறது இவ்வளோ சேர்ந்துட்டு ரம்புட்டான் இருக்குங்க. இல்லை இல்லை காணும் இல்லை வச்சுருங்க வேணும். ரம்புட்டான் சாப்பிடுறோம் பஜ்ஜி குறையனைக்கு அப்புறம் அதெல்லாம் தெரியும். நல்லா அது இது என்ன நீங்கள் வந்து உங்கள்கிட்ட உங்களை கண்டு சொல்லி கொண்டாடிடணும் இல்லாடி
நீங்கள் போய் எடுக்கிறது அது நாங்கள் கண்டு ஆக்கள் இருக்கிறேன் ஆக்கள் இருக்கிறேன் கம்பளியில இருந்து வர சாமான அவை ஒரு கிலோ போட்டு எங்களுக்கு தெரியும். நாங்கள் இப்போ ஒரு 50,000 சாமான் எடுத்தால் ஒரு 30,000 கொண்டே கட்டுவோம். வியாபாரம் நடக்கிறதுக்கு ஒரு 30,000 கட்டினா பேருந்து சாமான் எடுக்க பேருந்து வியாபாரம் நடந்தால் 50,000 முழு காசையும் கொடுப்போம். இல்லாட்டி ஒரு 20,000 30,000 பெண்டிங்கில் நிற்கிறதுக்கான வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறோம். அதான் ஒரு ஆள் தாராளம். மாமல்லத்தை சீவி கொண்டு போவோம் அங்கே அந்த சீவுங்க. இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு 250 ரூபா காட்டி கொண்டு இருந்தோம். நாங்கள் 250 ரூபா காட்டி கொண்டு இருந்தாங்க. இப்போ திங்கக்கிழமையில இருந்து இந்த திங்கக்கிழமையில இருந்து 1000 ரூபா ஆக்குறாங்க. 1000 ரூபா இல்லை, ஒரு நாள் 10 நாளைக்கு இருக்கும். 10 நாளைக்கு இருக்கும் 1000 ரூபா 500 ரூபா ஒரு நாளைக்கு முடியுது. 500 ரூபா முடியுது. 500 ரூபா மாநகர சபைக்கு கட்டினால் அங்கே பார்க்குறீங்களானே கழிவுகளை கழிக்கிறோம் பூரம் கழிக்கிறோம் பூரம் வாரம். நாங்கள் ஒரு கிலோவுக்கு ஒரு 30 ரூபா 40 ரூபா குறைஞ்சது ஒரு 50 ரூபா வச்சு விற்கிறோம். விற்றாலும் இந்த கழிவுகள் கச்சான ரெண்டு இவ்வளோ கழிக்கிறோம் பார்க்குறோம். அப்போ என்னத்துக்காக சரியில்லை ஒன்றும் சொல்லல. மாநகர சபை எல்லா பக்கத்தாலையும் பெரிய அது ரெண்டு கூட்டி கொண்டு போவோம். அப்போ நாங்கள் ஒரு 1,500 ரூபா 2,000 ரூபா 50 நிலைமையில ஒரு 1,500 2,000 ரூபா உழைக்கிறதே பெரிய கஷ்டமாக கிடக்கு. அப்போ மாநகர சபை இவ்வளோ காசுகளை எடுத்து ஓரளவுக்கு 250 ரூபாண்டா கொடுக்கலாம். இப்போ 500 ரூபா ஆக்குறான். என்ன செய்கிறேன் நான்? எனக்கு 2 புள்ளிகள் மனுஷி. அடுத்தது இந்த மாமியாரை பார்க்குறேன். அதோட அப்பாவே இல்லாது. அப்பா பெரிய வாசம் வந்து தங்கச்சியார் ஒரு ஆளுக்கு கேன்சர் வருத்தம் வந்து கண் எடுத்து உடம்பெல்லாம் கொண்டு போய் மாறாமெல்லாம் கொண்டு போய் அது ஒரு பிரச்சனையில் தங்கச்சியாக்களை நான் தான் பார்க்குறேன். அப்படி கஷ்டத்தை நிமிஷத்தில் தான் நான் கொண்டு இருக்கிறேன். நான் சரி ஒரு 300 ரூபா வாங்கினாலும் அப்படி இருக்கிற இடம் பிஹெச் ஒரு பிரச்சனையும் இல்லை. முதல் வீனஸ் அவரத்தில் அதுக்கு முன்னால் வீனஸ் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் இருந்தேன் நான் இருக்க. அதில் வந்து வெள்ளக்கோடு ஒன்று இருக்குல்ல, வெள்ளக்கோடு ஒன்று இருக்குது. ஆக்கள் வந்து இதில் சாமான் அந்த சைட்டாக விட்டுட்டு வேண்டிய கொள்ளைக்கு ஆக்சிடென்ட்கள் வர்ற மாதிரி இருந்தது. அப்போ மாநகர சபை தான் இந்த இடத்த இருங்கன்னு சொல்லி தந்தது. இவ்வளத்தில் வந்துருங்க. இதுவும் ஓகே, பிரச்சனை இல்லை. தம்புரோக்கு வார ஆக்கள் அப்படி இப்படின்ட்டு இனி பலாளி ரோடு தானே ஆக்கள் புழக்கங்கள் ஓரளவுக்கு தனம் வேற நடக்கும். 500 ரூபா கூடிக்கிட்டு வரை கூடிக்கிட்டு கொண்டாளையும் வாழ விடுது இல்லை அரசாங்கம். அதான் பிரச்சனை. முதலெல்லாம் பாக்ஸு எங்களுக்கு 1,400 ரூபா விற்கிறோம். எங்களுக்கு 1,200 ரூபா முடியுது. ஒரு வித்தாச்சரி இல்லாட்டி ஒரு 10 நாள் கிடந்துச்சேன்னா ஒரு பாக்ஸ் அழகி போடும். முழுக்க சாமான் விற்றா தான் லாபம். சில பேர் வேண்டுவாங்க. இப்போ 8ஆம் மாதம் 8ஆம் மாதம் வெளிநாட்டுக்காரர் வரையினோ வெளிநாட்டுக்காரன் தான் பண்ணி சாப்பிடலாம். 300 ஆட்கள் பண்ணி சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு இது 1,400 ரூபா கொடுத்தவர் தான் 2,000 ரூபா சம்பளம் உழைக்கிறவன் ஒரு நாளைக்கு 1,400 ரூபா கொடுத்து பண்ணி சாப்பிட இல்லாமா? அவள் பிள்ளைகளை என்னென்ன வளர்க்குறாரு ஒன்றும் செய்யலாம். அவள் வெளிநாட்டில் இருந்து வரவங்கெல்லாம் இதை பண்ணி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் உள்ளூருக்குள்ள உழைச்சி இதை சாப்பிடலாம். இதான் பிரச்சனை. வந்து பேரி ஒரு பிரச்சனை எல்லாம் வந்து இந்த கடையை நடத்தி கொண்டிருக்கிறார். மாநகர சபைக்கு வந்து முதல்ல வந்து 250 ரூபா தான் இந்த இடத்துக்கு வந்து விதிச்சுருக்காரு. ஒரு நாளைக்கு 250 ரூபா படி இந்த கடைக்கு இவர்கிட்ட வாங்குறதுனா. இப்போ வந்து போன திங்கட்கிழமையில இருந்து இந்த கடைக்கு வந்து 500 ரூபா. பாரதிங்கள்ல இருந்து ஓகே பாரதிங்கள்ல இருந்து திங்கட்கிழமையில இருந்து அண்ணாக்கு இந்த இடத்துக்கு வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபா வாங்குவினேன். 2 நாளைக்கு ஒரு வந்து வாங்கினேன். ஒரு நாளைக்கு 500 ரூபா. ஒரு நாளைக்கு வந்து 500 ரூபா படி வாங்கினோம். என்னத்துக்காண்டின்னு தெரியல. 250 ரூபாயை காணும்னு நினைக்கிறேன். இப்படி அண்ணாண்ட கஷ்டங்களை சொல்லி இருக்கிறார். நான் உங்களுக்கு போட்டு கொள்றேன். இப்படியெல்லாம் செய்யறது இப்படி என்ன சரியண்ணா? ஓகே, சந்திப்போம். பாய். ஓகே, இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சு கொள்றேன். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட எம்ஆர் அருள்தாஸ் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, பாய்.